ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கட் பீடும் சுகர் பீட்ஸை எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதில் வந்து டியூப் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த கட் பீடை நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட 2 மடங்கு இருக்கும் இந்த டியூப் பீடு. சரிங்களா? அதாவது 2 பீடுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே டிசைனில் தான் இருக்கும். சரிங்களா? சில பீடு மட்டும்தான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி அந்த ஐங்கோணம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கட் பீடு மாதிரி தான் இருக்கும். அந்த கட் பீடை விட 2 மடங்கு இருக்கும் இந்த டியூப் பீடு. சரிங்களா? அதுதான் டியூப் பீடு. இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதையுமே நம்ம வந்து அந்த கட் பீடு மாதிரி ஒவ்வொரு பீடாக தான் நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு அடியிலேருந்து த்ரெட் எடுத்து பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பீடை வந்து லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பீடை லோட் பண்ணும்போது நம்ம அந்த கட் பீடை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து ஒவ்வொரு பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த கட் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ஒரு சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டியூப் பீடை ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இவ்வளோ அழகாக அந்த கேப்பே இல்லாமல் அந்த ஸ்டிச் வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இந்த நடுவில் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த சுகர் பீட்ஸ் கொடுக்காம கூட நீங்கள் வந்து அந்த டியூப் பீடை கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து பிளெயினாக வரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நல்லா தெரியும். சரிங்களா? இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு தேவையான ஒரு புட்டாஸ் டிசைனில் கூட இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். பார்டருக்கு கொடுத்துக்கலாம், சிக்ஸாக பார்டர் லைனு கூட கொடுத்துக்கலாம். அதையுமே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். சரிங்களா? அதேமாதிரி ப்ளவுஸில் ஹேங்கிங் கூட தொங்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி டியூப் பீடில் நிறைய ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்புன்னு ஒரு ஆப் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், டியூப் பீட் டிசைன் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கட் பீடு, சுகர் பீடு, இந்த மாதிரி பீட்ஸ் ஸ்டிச்சிங் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பீட்ஸுக்கும் ஒவ்வொரு டிசைன் வந்து வரும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நீங்கள் தேட தான் நிறைய டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி டிசைனை வந்து ஒரு சிக்ஸாக்காக எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சுகர் பீட்ஸ், ஒரு டியூப் பீடு, ஒரு சுகர் பீட்ஸ், இந்த மாதிரி லோட் பண்ணி எப்படி ஜிக்ஸாக்காக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸையும் நெக்ஸ்ட்டு ஒரு டியூப் பீடு, சுகர் பீடு போட்டுட்டு ஒரு லாங் செயின் மட்டும் தான் நீங்கள் மேலே போயிட்டு கிராஸாக ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கு அடுத்தது ஒரு ஷார்ட் செயின் போடணும் பார்த்தீங்களா, அதை வந்து ரிட்டன் அந்த பீட்ஸ் சுகர் பீட்ஸை ஒட்டினாப்புல ஒரு ஷார்ட் செயின் வந்து போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சுகர் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு லாங் செயின் வந்து போட்டிருக்கேன். ஷார்ட் செயின் வந்து போடாமல் அந்த சுகர் பீட்ஸை ஒட்டினாப்புல பின்னாடி நான் கொண்டு வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து லாங் செயின் போட்டுட்டு ஒரு ஷார்ட் செயின் அது பக்கத்துலேயே போட்டோம் அப்படின்னா அந்த வி ஷேப், அதாவது அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து வந்திருக்க பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் லாங் செயின் போட்டுட்டு ஷார்ட் செயினை மட்டும் அந்த சுகர் பீட்ஸை நம்ம ரிட்டன் போகிற டைரெக்ஷனில் வந்து நீங்கள் ஒட்டினாப்பில் போடணும். அப்போ தான் இந்த ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த ரிட்டன் போயிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ மேலே கூட ஒரு குட்டி லாக் இப்போ போடுற பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ரிட்டன் அந்த சுகர் பீட்ஸ் கிட்ட ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. குட்டியாக ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸில் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிசைன் வந்து டியூப் பீடை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணும்போது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. இந்த மாதிரி அந்த ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதில் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அது ஸ்டிச்சும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியும் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இமேஜில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு பண்ணுங்கள். ப்ளவுஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒரு லாங் செயின் மட்டும் தான் போடணும். ஒரு குட்டி லாக் வந்து அந்த பீட்ஸுக்கு உள்ள பக்கம் ரிட்டன் பார்த்து போடணும். சரிங்களா? அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு அழகாக கிடச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி சிக்ஸாக் ஸ்டிச் வந்து ப்ளவுஸோட நெக் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்லீவ் பார்டரில் இந்த மாதிரி பார்டரில் வந்து மேக்ஸிமம் வரும். அப்படி இல்லைன்னா 3/4 ஸ்லீவாக இருக்குது அப்படின்னா சென்டரில் அந்த மோட்டிவ் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட இந்த டியூப் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.